ஓகே, நான் ரூமுக்கு வந்தேன். ஓகே, கிரேட் ஒன். ட்ரேடிங் இஸ் லைக் ப்ரொஃபஷ்னல் கேம். ஓகேவா? நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ கற்றுக்கிட்டு எவ்வளோத்துக்கு எவ்வளோ ப்ராப்பராக நம்ம மூவ் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்மளுடைய மூவ்ஸ் வந்து நல்லாயிருக்கும். இல்லைங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக மாட்டிப்போம். இது வந்து கேம் பிளேன்னு சொல்கிறத விட ஒரு லேர்னிங் பாயிண்ட்லேருந்து உங்களை ஒரு ஃபினான்ஷியல் பாயிண்ட்டுக்கு கொண்டுட்டு போகக்கூடிய ஒரு மூமெண்ட். நம்ம வந்து கற்றுக்குறோம், நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கிற விஷயம் எல்லாமே நம்ம நாலேஜை கெயின் பண்ணுறதுக்காகவே இல்லாமல் நம்முடைய ஸ்கூல் ஸ்டடீஸும் சரி, காலேஜும் சரி, நம்மளை ஒரு ஒர்க் பிளேஸில் கொண்டு விட்டுடாது. அந்த ஒர்க்கை பற்றின நாலேஜை மட்டும்தான் உங்களுக்கு தருமே தவிர, அந்த ஒர்க்கை பற்றின ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் ஆக முடியும். இது நிச்சயம். அதே மாதிரி தான் இந்த ஒரு ட்ரேடிங் பாயிண்ட்டும். இது நீங்கள் கேமாக பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு நாலேஜ் வேணும். இல்லை நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக எடுக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இதில் ஒரு நாலேஜ் வேணும். நாலேஜ் இல்லைங்கிற பட்சத்தில் ஒன்றுமே பண்ண முடியும். நாலேஜ்னு சொல்கிறீங்க, அது நாலேஜ்னா என்ன? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் மார்க்கெட்டுடைய மூமெண்ட். இந்த மார்க்கெட் எந்த மாதிரி மூவ் கொடுத்துட்ருக்காங்க, எந்த மாதிரி மூவில் வந்து நம்மளால் ஷைன் பண்ண முடியும். ஒரு பிஸ்னஸ் எடுக்கிறீங்கன்னா அந்த பிஸ்னஸ் எந்த மாதிரி ரன் ஆகுது, அந்த பிஸ்னஸோட ரன்னிங் எந்த மாதிரி இருந்தால் எனக்கு செட் ஆகுங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈவன் இந்த ட்ரேடிங் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு ட்ரேடிங்குடைய மூவ் கற்றுக்க கஷ்டமாக இருக்குது, ஒரு பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு பிஸ்னஸோட ஃபண்டமெண்டலாக தெரிஞ்சுக்கிறதுக்கும் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு டைப் ஆஃப் பிஸ்னஸ் தான். ட்ரேடிங்கும் ஒரு டைப் ஆஃப் பிஸ்னஸ் தான். என்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸ்லேருந்து இப்போ வரைக்குமே நான் அதை தான் சொல்லுவேன். ஒரு பிஸ்னஸை நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஒரு ஃபண்டமெண்டல் எடுத்து கிளியர் பண்ணிக்கணும்னு பார்க்குறீங்களோ அதே விஷயத்த நீங்கள் இந்த ட்ரேடிங்லேயும் ஒரு விஷயமாக பண்ணி பாருங்கள். ட்ரேடிங் எந்த மாதிரி மூவ் ஆகுது, உள்ள நீங்கள் எடுக்கக்கூடிய சார்ட்ஸ், அது கரன்சிஸாக இருக்கலாம், ஸ்டாக்ஸாக இருக்கலாம், சம்திங் லைக் நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்து அந்த ஒரு விஷயம் எந்த மாதிரி மூவ் ஆகுது, அந்த ஒரு பிஸ்னஸில் எந்த மாதிரியான ஃபண்டமெண்டல் இருக்குது, எந்த மாதிரி இருந்தால் என்னால் ஷைன் ஆக முடியும், எந்த மாதிரி இருந்தால் என்னுடைய லாஸை நான் அவாய்ட் பண்ண முடியும், இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாஸே இல்லாத ட்ரேடர் ஆவீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். லாஸ் இருக்கும், பட் அந்த ஒரு விஷயத்துலேருந்து உங்களால் ஈஸியாக கோத்ரூ பண்ண முடியும், ஈஸியாக வெளியில் வர முடியும். உங்களுக்கு தேவையான விஷயத்தை ஈஸியாக நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு தேவை நீங்கள் கற்றுக்கிற விஷயம் என்னென்ன கற்றுக்க போகிறீங்க, மார்க்கெட் அனலைஸ் பண்ண போகிறீங்க. அந்த அனலைஸை தான் வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் எந்த மாதிரி ரன் ஆகிட்டு இருக்குது, இதுக்கு முன்னாடி எந்த மாதிரி ரன் ஆகிருக்கு, இப்போ ப்ரெசென்ட்டில் நல்ல ஒரு மூவிங் கொடுத்துட்ருக்குன்னா அந்த மூவிங்க்கான ரீசன் என்ன, இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுவீங்க. அதை அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரக்சர், அவங்க எந்த மாதிரி பேஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணியிருக்காங்க, அந்த பிஸ்னஸில் என்னென்னலாம் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய மெட்டீரியல் திங்னு எடுத்துக்கலாமே, அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை நீங்கள் அனலைஸ் பண்ண போகிறீங்க. ஸ்ட்ரக்சர் அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லும்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், மார்க்கெட்டுடைய மூவிங். அப்போது அனலைஸ் பாயிண்ட்னு சொல்லும்போது ப்ரீவியஸில் எந்த மாதிரி மூவ் ஆகிருக்கான், அண்ட் தென் இப்போ எப்படி மூவ் ஆகிட்டு இருக்கான், இப்போ மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு இதுக்கு முன்னாடி அவன் மூவ் ஆகிட்டு இருந்த ஒரு விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கா, நான் ஃபஸ்ட்டு பண்ண ஒரு விஷயத்தினால இன்றைக்கி எனக்கு ஒரு நன்மை நடக்குதுன்னு சொல்லும்போது நான் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது என்னன்னு எனக்கு தெரியணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம கிளியர் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஈவன் அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிடுச்சுங்கிற பட்சத்தில் அவங்க என்னென்ன விஷயத்தை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களால் ஈஸியாக கோத்ரூ பண்ணிக்க முடியும். அதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸி டு அச்சீவ். ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன், வேறு ஏதோ ஒன்று சொல்லணும்னு வந்தேன். ஓகே, அண்ட் தென் மோஸ்ட் ஆஃப் திங் இந்த விஷயம்லாம் தெரியாமல், இந்த ஒரு நாலேஜை நீங்கள் கெயின் பண்ணாமல் உங்களால் ப்ரெசென்ட்டாக ரன் ஆகக்கூடிய மூவிங்கில் ட்ரேட் எடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கேண்டிலோட ஒவ்வொரு மூவிங்கும் யாராலும் என்ன பண்ண முடியாது, குயிக்காக ஒரு ப்ரெசண்ட்டாக கொடுக்க முடியாது. பட் மார்க்கெட்டுடைய மூவிங்கை கொடுக்க முடியும். இது வரைக்கும் இந்த மாதிரி மூவ் ஆகிருக்காங்க, ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது ஈஸியாக நம்மளால் அந்த ஒரு விஷயத்தை கொடுக்க முடியும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் எது நமக்கு தேவையோ அந்த விஷயத்தை எடுத்துக்க எவ்வளோத்துக்கு எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஈவன் எப்போவுமே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு என்ன தேவையோ தேவையான விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், அண்ட் தென் அதை நீங்கள் அச்சீவ் பண்ணி முடிப்பீங்க. இல்லைங்கிற பட்சத்தில் குழப்பங்கள் வேண்டாம், குழப்பங்கள் இருக்குங்கிற பட்சத்தில் அதை தீர்த்துக்கோங்க. குழப்பத்தை தீர்த்துட்டு நெக்ஸ்ட் மூவ் கொடுங்க. ஓகேவா? அகெயின் பார்க்கலாம். இஃப் எனி டவுட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன், கிளியர் பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். பார்க்கலாம். என்னெல்லாம் ப்ரோ ரூமை சுற்றி காட்டிகிட்டு இருக்க, ரூம் டூராக இல்லை, வெளியில் வந்தேன். ஸோ வெளியில் வந்துட்டு சரி சின்னதாக ஒரு வீடியோ போடலாம், வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு இல்லையா, அந்த ஒரு ரீசனுக்காக பார்க்கலாம். பாய்.